ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சியில் இது வரைக்கும் நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் தமிழ் எக்ஸாமுக்கான ப்ரீவியஸ் பேப்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். இது வரைக்கும் 15 இதில் ஒரு 100 தமிழ் கேள்விகள் இருக்குது. இது எந்த எக்ஸாமுக்கானது அப்படின்னா வெட்டினரி எக்ஸாம். அந்த எக்ஸாமில் நடந்த 100 தமிழ் கேள்விகள் தான். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. நெறி, நெறி. ஃபர்ஸ்ட் இருக்கிற நெறிக்கு பொருள் நெருங்குதல், நெருக்குதல். ரெண்டாவது இருக்கிற நெறி வழி. ரெண்டாவது கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு தான் கேட்டிருக்காங்க. வெறு, வெறு. முதல்ல இருக்கிற வெறு அதுக்கான பொருள் அச்சம். இரண்டாவது இருக்கிற வெறு அப்படின்றதுக்கான பொருள் வெறுப்பு. பொருள் வேறுபாடு அறிக. பொரித்தல், பொரித்தல். முதல்ல இருக்கிற பொரித்தல் அதுக்கான பொருள் வருத்தல். இரண்டாவது இருக்கிறது கள்ளி எழுத்து பொரித்தல். அடுத்த கொஸ்டின், சொற்கள் ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடரினை தேர்க. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. இதுதான் சரியான ஒழுங்கு வரிசையில் இருக்கு. அடுத்ததா, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. இதுதான் சரியான ஒழுங்கு வரிசை. நெசவு தொழிலின் சிறப்பை அறிந்து போற்று. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். புகழ்ந்தால் என்னுடல், இகழ்ந்தால் என் மனம். இது கண்ணதாசன் அவருடைய வரிகள். புகழ்ந்தால் என்னுடல் பிள்ளரிக்காது, இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது அப்படின்னு ஒரு அதான். இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அகர வரிசைப்படி அமைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இகழ்ந்தால் என் மனம், என்னுடல் புகழ்ந்தால். இதுதான் சரியான அகர வரிசை. அடுத்ததான் அகர வரிசை தான் கேட்டிருக்காங்க. செயற்கை, தொழிற்சாலை, துருவம், நீக்கம், பயன்பாடு. இது சரியான அகர வரிசை. செயற்கை, துருவம், தொழிற்சாலை, நீக்கம், பயன்பாடு. அடுத்ததும் அகரவரிசை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான அகரவரிசை ஆடு, உயிர், எளிமை, ஒழுக்கம். உன் என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தருக. உன் அப்படின்றது ஒரு வேர்ச்சொல், அதுக்கான தொழிற்பெயர் உண்ணல். அப்ப உண்டால் அப்படின்றது வந்து ஒரு வினை முற்று. உண்ட அப்படின்றது பெயரச்சம், உண்டு அப்படின்றது வினையச்சம். அடுத்ததா, பதி என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை தேர்வு செய்க. வினையச்சம் கேட்குறாங்க. அப்போ பதிந்து, அதுதான் இதுக்கான சரியான வினையச்சம். அப்போ பதிந்த அப்படின்றது என்னது? பெயரச்சம். பதியா அப்படின்றது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஓடு என்ற வேர்ச்சொல்லின் பெயரச்சமும் வினையச்சமும் என்ன அப்படின்னா, ஓடு அப்படின்றது ஒரு வேர்ச்சொல், ஒரு கட்டளை சொல். அப்போ அதுக்கான பெயரச்சம் ஓடிய, வினையச்சம் ஓடி. பொரித்த அப்படின்றதுக்கான வேர்ச்சொல்லை எழுதுக. பொறி. பொரித்த அப்படின்றதுக்கான வேர்ச்சொல் பொறி. பொரித்த அப்படின்றது ஒரு பெயரச்ச சொல், அதுக்கான வேர்ச்சொல் பொறி. அடுத்து, கேட்டார் இச்சொல்லின் வேர்ச்சொல் கேள். அடுத்து, வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல். வந்தேன் எனும் சொல்லின் வேர்ச்சொல் வா. வருக அப்படின்றது வியங்கல் வினைமுற்று, வருதல் அப்படின்றது ஒரு தொழிற்பெயராயிரும். அப்போ வேர்ச்சொல் வா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். இடைவகை. ஒரே ஒரு பொருள் தரணும், ஆனா பல சொற்கள் இருக்கணும். என்ன அப்படின்னா, தாள், தொகை, ஓலை. நெற்றால், வரகுத்தாள், கரும்பு தொகை, இந்த மாதிரி வரும். ஓலைனா தென்னை ஓலை, பனை ஓலை. இதெல்லாம் என்னது? தாவரங்களின், மரங்களின் இழை வகைகள். அடுத்ததான், ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மூசு, கவ்வை, நுழாய், கருக்கள். இதெல்லாமே வந்து பிஞ்சு வகைகள். ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. ஏரி, ஏரி. முதல்ல கொடுத்திருக்கிற ஏரி அப்படின்றதுக்கான பொருள் வந்து நீர்நிலை. ரெண்டாவது கொடுத்திருக்கிற ஏரிக்கு பொருள் மேலே ஏறுதல், மேலே ஏறுதல். அடுத்து, பனி, பனி. ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. முதல்ல கொடுத்திருக்கிற பனி வேலை செய்தல். இரண்டாவது பனி குளிர்ச்சி. அடுத்ததான் கூரை, கூரை. ஒளி வேறுபாடு. முதல்ல கொடுத்திருக்கிற கூரை வீட்டின் மேலுள்ள கூரை. இரண்டாவது கொடுத்திருக்கிற கூரை கூரை புடவை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் மல்டிபிள் அப்படின்னா பன்மடங்கான. சரியான தமிழ் சொல் சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ஒளிப்பதிவு. தவறானதை கண்டறி.
இப்போ இம்சை அப்படின்னா துன்பம் சரி, ஆரம்பம் தொடக்கம் சரி, யதார்த்தம்னா இயல்பு சரி. அப்போ உபயம் அப்படின்னா விருந்தோம்பல், அதுதான் தவறு. அடுத்ததா சந்திப்பிழை உள்ள தொடர். வங்கி கணக்கை பயன்படுத்து அப்படின்றதான் வரணும். ஆனா இங்க வங்கி கணக்கை பயன்படுத்தி கொடுத்துருக்கனால அது தவறு. கடவுச்சொல்லை சரிபார், இது சரி. விற்பனை கருவி இயங்குகிறது, அதுவும் சரி. அடையாள எண்ணை உருவாக்கு, அதுவும் சரி. வங்கி கீ பக்கத்துல இக்கு வந்திருக்கணும். வங்கி கணக்கை பயன்படுத்து, அதான் சரியானது. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. மன்னன், அரசன், வேந்தன் இது எல்லாமே வந்து ஒரே பொருள். அப்ப அதுக்கான பொருந்தாத சொல் அழகன். அடுத்ததா பொருந்தாத சொல்லை கண்டறிக. முருகு என்ற சொல்லின் பொருள் அல்லாதது என்ன அப்படின்னா மலர், அதுதான். அவ முருகு அப்படின்றதுக்கான பொருள் தேன், மனம், அழகு. அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக. அகத்தி, தாள் அப்படி கொடுத்துருக்காங்க. ஏன் அகத்தினா கீரை அப்படின்றதான் வரணும். வெத்தாள், வரகுத்தாள், அதுக்கு தான் தாள் வரணும். கோரை, புல் சரி. மா, விலை சரி. தென்னை, ஓலை சரி. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். ஊக்கம் அப்படின்னா சோர்வு. ஊக்கம்னா ஆற்றலோடு இருத்தல், அதுக்கான எதிர்ச்சொல் சோர்வு. அடுத்து எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுதல். உண்மை அப்படின்னா பொய்மை. ஐயம் என்பதன் எதிர்ச்சொல் தெளிவு. இரண்டல்ல என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இரண்டு கூட்டல் அல்ல. அடுத்த கேள்வி, சிறப்பு கூட்டல் உடையார் இந்த சொல்லை சேர்க்க சிறப்புடையார். என்று கூட்டல் உரைக்கும் இந்த சொல்லை சேர்க்க என்றுரைக்கும். அடுத்ததான் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. திராவிட மொழி குடும்பத்தின் தொன்மையான மூத்த மொழியாக திகழ்கின்ற தமிழ் பிற திராவிட மொழிகளை விட ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. தமிழ் மொழி மூல திராவிட மொழியின் பண்புகள் பலவற்றையும் பேணி பாதுகாத்து வருகிறது. அத்துடன் தனித்தன்மை மாறுபடாமல் காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்கி வருகிறது. இதுக்கான கேள்வி, திராவிட மொழி குடும்பத்தின் மூத்த மொழி நம்ம தமிழ் மொழி. எந்த ஆய்வுக்கு தமிழ் மொழி பெருந்துணையாக உள்ளது? ஒப்பியல் ஆய்வுக்கு பெருந்துணையாக அமைந்துள்ளது. அடுத்த கேள்வி, தமிழ் மொழி எத்தகைய பண்பு கொண்டுள்ளது? தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் பண்பு கொண்டதாகவும் தமிழ் மொழி விளங்குகிறது. அடுத்ததா, தமிழ் மொழி எவற்றை பாதுகாத்து வருகிறது? மூல திராவிட மொழிகளின் பண்புகளை பாதுகாத்து வருகிறது. தமிழ் மொழி எதில் மாறுபடாமல் உள்ளது? அதன் தனித்தன்மையில் மாறுபடாமல் உள்ளது. அடுத்ததா, ஒருமை பன்மை பிழை நீக்குக. சிறுமி டேஸ் கையில் மலர்கள் வைத்திருந்தார். சிறுமி தனது கையில் மலர்கள் வைத்திருந்தாள். ஒருமை பன்மை பிழை அற்ற தொடர். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. அடுத்து ஒருமை பன்மை பிழை உள்ள தொடர் கேட்டிருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட நூல்கள் உள்ளது. பொருத்தமான இணை அல்லல் அப்படின்னா சேரு, அதுதான் சரியானது. கமுகுதான் பாக்கு வரும், நந்துனா சங்கு வரும். அடுத்து சொல் பொருள் பொருத்துக. வையம் உலகம், நவிழல் அப்படின்னா சொல்லல், தணல்னா நெருப்பு, அணித்து அப்படின்னா அருகில். சரியான பொருளை அறிக. கோட்டி அப்படின்னா மன்றம். தோரண வீதியும் தோமரு கோட்டியும் அப்படின்னு மணிமேகலையில ஒரு வரி வரும். கோட்டி அப்படின்னா மன்றம். பட்டிமன்றத்தை பத்தி சொல்ற நூல் மணிமேகலை தான். கோட்டி அப்படின்னா அதுக்கான பொருள் மன்றம். பிழை திருத்துக. இன்று பேருந்துகள் ஓடாது. அப்ப இன்று பேருந்துகள் ஓடா. ஒரு ஓர் என்ற சொற்களால் நிறைவு செய்க. இப்ப ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அடுத்து வர சொல் உயிரெழுத்து முன்னாடி வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஓர் பயன்படுத்தணும். உயிர்மை வந்துச்சுன்னா ஒரு பயன்படுத்தணும். அப்போ ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. இது எவ்வகை தொடர்? செயப்பாட்டு வினைத்தொடர். சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு. நேற்று நம் ஊரில் மழை பெய்தது. சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக. முள் அப்படின்னா புதர். பல முற்கள் சேர்ந்த பகுதியை புதர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ புதர் அப்படின்றதா சரி. சொற்களின் கூட்டு பெயர்கள் ஆலம் காடு, ஆலங்காடு. இழுப்பை அப்படின்னா தோட்டம். கம்பம் கொள்ளை, கம்பங்கொள்ளை. கீரை பாத்தி.
சொற்களின் கூட்டு பெயர்கள் கல், பூ, மரம், சொல். கல் அதோட கூட்டு பெயர் கற்கள், பூனா பூக்கள், மரம் அப்படின்னா மரங்கள், சொல்லுனா சொற்கள். தாவரத்தின் நுனிப்பகுதியை குறிக்கும் சொல் கொழுந்து. வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் வளர்மதி. கூற்றை கவனி. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது எவ்வகை வலுவமைதி அப்படின்னா திணை வலுவமைதி. சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க. சர்ச் என்ஜின்னா தேடு பொறி. கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. காரணம் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டோடு 35 கூட்டிக் கொள்ள வேண்டும். தவறு. ஏன் அப்படின்னா 31 தான் நம்ம கூட்டிக்கிடுவோம். அடுத்து தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள், அதுவும் சரி. அப்போ கூற்று காரணம் 2 சரி, காரணம் 1 மட்டும் தவறு. அடுத்து கூற்று காரணம் சரியா தவறா. அரசுக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, தண்ணீர் வரி ஆகியன நேரடியாக செலுத்தப்பட வேண்டும். அரசின் அனைத்து திட்டங்களுக்கும் உரிய படிவங்கள் நேரடியாக மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். இணைய வழியில் தகவல்களை பெற முடியாது. அனைத்தும் தவறு. வேருக்கு நீர் என்ற புதினத்தின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றவங்க தான் வருவாங்க. இங்க வளர்மதியும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்போம். கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் தேவநேய பாவாணர், அது சரி. பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியவர் இவர் யாரு? தேவநேய பாவாணர். அப்போ இரண்டுமே சரி. இவரதான் செஞ்ஞாயிறு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. மண், மான். முதல்ல கொடுத்திருக்கிற மண் அதாவது குறில் மண், அதுக்கான பொருள் தலைவன். ரெண்டாவது கொடுத்திருக்கிற மான் அப்படின்னா விலங்கு. குறில் நெடில் மாற்றம், பொருள் வேறுபாடு அறிக. சிலை, சீலை. முதல்ல கொடுத்திருக்கிற சிலை குறில் சிலைக்கு சிற்பம். ரெண்டாவது சீலை அப்படின்னா திரைச்சீலை. இருபொருள் தரும் வினை. நகை அப்படின்னா புன்னகை, பொன்னகை ரெண்டுமே வரும். அடுத்ததா இருபொருள் தருக. முறைமை அப்படின்னா கட்டளை, உரிமை. முறைமை அப்படின்றதுக்கான இருபொருள் கட்டளை, இன்னொன்னு உரிமை. அடுத்து இருபொருள் தருக படி. ஒரு படி 2 படின்னு அளக்கிறது, முகத்தல் அளவை. இன்னொன்னு மாடிப்படி. அடுத்ததா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சீர்காக்கும். செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழ சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே அப்படின்னு ஒரு பாடல் வரும்ல, அதான் கொடுத்துருக்காங்க. சீர்காக்கும் அரங்கன் எழுதினார்ல, அந்த பாடல் தான் அது. அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தவண்டை. பெரிய உடுக்கையை தவண்டை என்பர். அப்ப சின்ன உடுக்கையை குடுகுடுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய உடுக்கைனா தவண்டை. அடுத்ததா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. தளிர்பூ அப்படின்னா தளிர் பூங்கொடிகளும் விளைநிலங்களும் மனத்தை கொள்ளையடிக்கின்றன, அதான் சரி. அடுத்து சரியான இனிப்பு சொல்லை தேர்க. அறிவை விட முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் பொறிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. அடுத்து சரியான இனிப்பு சொல்லால் நிரப்புக. காகிதம் இல்லத்தவர்கள் மகிழுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர், ஏனெனில் அவர் எளிமையை விரும்புபவர். இது சரியானது. காகிதம் இல்லர் இவருடைய இயற்பெயர் முகமது இஸ்மாயில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர்? இதான் எத்தனை அப்படின்றதான் சரியானது. முதல் ஆழ்வார்கள் மொத்தம் 3 பேர். பொய்யாழ்வார், புதத்தாழ்வார், தேயாழ்வார் தான் முதல் 3 ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் மொத்தம் 12, அதுல ஒரே ஒரு பெண், அவங்க தான் ஆண்டாள். அடுத்து சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. அந்தாதி என்றால் என்ன அப்படின்றதான் சரியான வினா. அடுத்து சரியான வினா தான் கேட்டிருக்காங்க. இந்த பூவை தொடுப்பது எப்படி? அடுத்ததான் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். நாங்கள் அப்படின்றது பன்மை, நேற்று அப்படின்னு இறந்த காலம், அப்போ சென்றோம். அடுத்து பொருத்தமான காலம் கண்டறிக. நாங்கள் கடற்கரைக்கு சென்றோம், அதான் இறந்த காலம், சரியானது. அடுத்து பொருந்தாத இணையை தேர்க. பாடுவான் அப்படின்னா எதிர்காலம்.
அடுத்த சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. தலைமுறை, தலைமுறை. அடுத்த பேச்சு வழக்கம் நம்ம எழுத்து வழக்கம் மாற்றணும். இலையிலே சாப்பிடு அப்படின்னா இலையிலே, இலையிலேயே சாப்பிடு. அடுத்து பேச்சு வழக்க எழுத்து வழக்கம் மாற்றணும். எண்ணெய் அப்படின்னா எண்ணெய், எண்ணெய் அப்படின்னு மாற்றணும். அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. ஊரிலிருந்து வந்தியா, ஊரிலிருந்து வந்தாயா. உடன்பாடு எதிர்மறை கருத்துக்களை ஒன்றாக கூறும் இடத்தில் டேஸ் வரும் அப்படின்னா அரைப்புள்ளி. நிறுத்தற்குறிகளை அறிதல். சரியான நிறுத்தற்குறிகள் இடப்பட்ட தொடரை கண்டறிக. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகியன ஐந்தணைகள். இந்த மாதிரி ஒரு தொகை சொல்ல விரிச்சு சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம கமா பயன்படுத்தணும், கார்புள்ளியை பயன்படுத்தணும். அடுத்த பொருத்தமான நிறுத்தற்குறி எடுக்க. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றது மேல ஒரு மேற்கோள் குறியிட்டு இருக்காங்க, கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பர் முற்றுப்புள்ளி. இது சொன்னது அப்படி சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஊர் பெயரின் மருவை எழுதுக. மன்னார்குடி, அதுக்கான மருவு மண்ணை. அடுத்து ஊர் பெயரின் மருவு எழுதுக. கோயம்புத்தூர், கோவை. சரியா? ஃபர்ஸ்ட் கோவன்புத்தூர், அது மருவி கோயம்புத்தூர் ஆச்சு. அடுத்து கோயம்புத்தூர் தான் கோவையா மாறி இருக்கும். கோவன்புத்தூரோட மருவு கேட்டா கோவை சொல்லக்கூடாது, கோயம்புத்தூர் தான் சொல்லணும். கோயம்புத்தூரோட மருவு கேட்டாதான் கோவை சொல்லணும். அடுத்து விடை வகையினை தேர்ந்தெடு. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று உருவதை உரைப்பது உருவது குரல் விடை. அதாவது இனிமே நடக்க போறதை சொல்றது உருவது குரல். அப்போ கால் வலிக்கிறது அப்படின்னு வந்துச்சுன்னா உற்றது உரைத்தல். இந்த கேள்வி ரிப்பீட்டட் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு, திரும்பி திரும்பி பார்த்துக்கோங்க. அப்ப வந்து என்ன தெரியுதுன்னா கேட்ட கேள்விதான் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருக்காங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் தருக. சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள். அடுத்துதான் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல். தமிழ் புத்தாண்டில் அனைவரும் சந்தோஷமாய் இருந்தனர் அப்படின்னா மகிழ்ச்சியாய் இருந்தனர். அடுத்து விடை வகைகள். சரியான விடை வகையை தேர்ந்தெடு. கடைத்தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு பதில் சொன்னா அது சுட்டு விடை. அடுத்து விடை வகையை கண்டறிதல். உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னா எனக்கு கட்டுரை எழுத தெரியும். உனக்கு ஆட தெரியுமா அப்படின்னு கேட்கறதுக்கு பாட தெரியும் அப்படின்னு அதுக்கு இனமான இன்னொரு பதில் சொன்னா அதுக்கு இனமொழி விடை. நீ பள்ளிக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு நேரடியா சொல்றது நேர்விடை. போக மாட்டேன்னு சொன்னா மறைவிடை. நீயே போ நீ போ அப்படின்னு சொன்னா அது ஏவல். அடுத்து கலைச்சொல் தருக. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னா சொத்து மாற்று சட்டம். அலுவல் சார்ந்த சொற்கள். ரிசிப்ட் அப்படின்னா பற்றுச்சீட்டு. அடுத்து அலுவல் சார்ந்த கலைச்சொல். பேபிள் அப்படின்னா சம்பளப்பட்டி. பேபிள்னா சம்பளப்பட்டி. அடுத்து ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்னா வாடி இருத்தல். வெளிப்படைத்தன்மைனா உள்ளங்கை நெல்லிக்கனி போல. எதிர்பாரா நிகழ்வு நிறுவட்ட பூதம் கிளம்பியது போல. அடுத்து உவமையின் பொருளிலிருந்து சரியான தொடரை தேர்வு செய்க. விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற நிகழ்வு. ஒற்றுமையின்மை அப்படின்னா என்னது நெல்லிக்காய் முட்டை அவிழ்த்தார் போல. தற்செயல் நிகழ்வு காக்காய் உட்கார பணமல் விழுந்தது போல. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கொஸ்டின் பேப்பர்ல இந்த மாதிரி இதே கேள்விகள் தான் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்ம கொஸ்டினை வரிசையா பார்க்கும்போது அவங்க எந்த மாதிரி பேட்டர்ல இந்த நம்மளுக்கு கொஸ்டினை எடுக்கிறாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கிளியரான ஒரு தெளிவு கிடைச்சிடும். வந்த கொஸ்டின் தான் வந்துகிட்டே இருக்கு. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சரியான இணையை தேர்க. தன்வினை வாக்கியம் அவன் திருந்தினான் அப்படின்றது தன்வினை. அடுத்து எவ்வகை வாக்கியம் தான் கேட்டிருக்காங்க. கோவலன் கொலையுண்டான் செயப்பாட்டு வினை வாக்கியம். அடுத்தது செயப்பாட்டு வினை தொடரை மாற்றுக. அதான் செயப்பாட்டு வினை தொடராக மாற்றணும். எது அப்படின்னா கோவலனை வாளால் வெட்டினர். இது ஒரு செய்தி தொடர். இதை வந்து நம்ம எப்படி செயப்பாட்டு வினையை மாற்றணும் அப்படின்னா கோவலன் வாளால் வெட்டுண்டான். இதுதான் அதுக்கான சரியான பதில், வெட்டுண்டான். அடுத்துதான் பொய்கையாழ்வார் துன்பம் நீங்க வேண்டி பாமாலை சூட்டுகிறார். சரியான வினாவை தேர்ந்தெடு. பொய்கையாழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார்? அடுத்து
விடைக்கேற்ற வினா. கரிகாலன் கல்லணையை கட்டினான். கல்லணையை கட்டியது யார்? இதுதான் அதுக்கான சரியான வினா. இப்போ அந்த வெட்டினரி எக்ஸாமுக்கான 100 தமிழ் கேள்விகள் பார்த்துருக்கோம். அடுத்த 100 தமிழ் கேள்விகள் அடுத்த பேப்பரில் பார்க்க 100 கேள்விகள் வந்திருக்கு. வந்த கொஸ்டினே ரிப்பீட்டடாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த 15 பேப்பரையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.